ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் டெய்லி யூஸ்க்கு நம்ம 18 கேரட் கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே ஒரு சிஸ்டர் வந்து 18 கேரட் கோல்டா அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, நிறையா பேங்க்கில் வந்து 18 கேரட் கோல்டுக்கு லோன் கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, ஸோ பார்த்து அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தாராளமாக 18 கேரட்டில் டெய்லி யூஸ்க்காக நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது, அதுலேயும் நமக்கு லாபம் கிடைக்கிது. அதை வந்து நான் ப்ரூஃபோடு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து 2017 18 கேரட்டில் 2 உருப்படி வந்து எனக்கு என் வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேல் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தாராளமாக வந்து நம்ம 18 கேரட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம தினமும் ரிங் யூஸ் பண்ணுறோம், இல்லை ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ணுறோம், இல்லை செயின் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா இயரிங்ஸு, மூக்கில் போடுற மூக்குத்தி, இந்த மாதிரி நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வந்து தாராளமாக நம்ம 18 கேரட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிகிட்ருக்க இந்த செயின் வந்து 18 கேரட் கோல்டு தான். இதோட வெயிட் வந்து 4 கிராம்ஸு. ஐஓபி பேங்க்கில் வந்து 18 கேரட் கோல்டுக்குமே வந்து லோன் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து மினிமம் வெயிட் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிகிட்ருக்க இந்த செயினுமே வந்து என்னோடய பேங்க்கில் அடகில் தான் இருக்குது, லோனில் தான் இருக்குது. இந்த செயின் மட்டும் இல்லை, கூட வந்து 2 கிராம்ஸில் ஒரு இயரிங்கையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ 6 கிராம்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு 30,000 கிட்ட வந்து கோல்ட் லோன் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச இயரிங்கும் 18 கேரட் தான். ஸோ அது வந்து 1/2 மில்லி தான். இப்போது இதில் செகண்ட் ஒன்றா இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 கிராம். இது தான் நான் தினமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. தினமுமே காதில் இது தான் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் வெளியில் போகிறேன்னா மட்டும் கம்பல் மாற்றுவேன். மற்றபடி இந்த கம்பலே தான் போட்டுட்டு தூங்குறேன், எழுந்துக்கிறேன். ஸோ எதுவுமே ஆகலை, நல்லாவே லைஃப் வருது. 18 கேரட் கோல்டு வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து நிஜமாலே நல்லா உழைக்கிது. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் 9 கேரட் கோல்டு கூட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 18 கேரட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. கோல்டு லோனுமே சில பேங்க்கில் கிடைக்கிது. மதிப்பும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டை விட போடும்போது நமக்கு கண்டிப்பாக 916 மாதிரியே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து பில்லோட டீட்டெயிலாக உங்ககிட்ட காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நான் ஓல்டு கோல்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து 2 கிராம்ஸில் காயின் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட பில்லு தான் நான் எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, போன வருஷம் 2024 4ஆம் மாதம் மாற்றிருக்கேன். ஸோ நான் போட்ட ஓல்டு கோல்டோட வெயிட்டு வந்து இது தான், 1 கிராமு 700 மில்லி. மொத்தமாக வந்து அது 2 கிராம்ஸு. ஸோ உருப்படின்றதுனால உள்ள அரக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதோடய வெயிட்டு வந்து இவ்வளோ இருந்தது. அது இல்லாமல் டஸ்ட்டுன்னு சொல்லியும் சில இது வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட் வந்து அன்னைக்கே இருந்த 916 ரேட்டை தான் போட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட பில்லில் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து எடுத்தோன்னே நான் அந்த ஒரே கடையில் மட்டும் போயிட்டு அப்படியே சேல் பண்ணல. ஸோ நான் ஒரு 2-3 கடையில் வந்து விசாரித்தேன். என் வீட்டு பக்கத்தில் கேட்ட கடையிலையும் சரி, ஜிஆர்டிலையுமே சரி, எனக்கு ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒரு 8,000 ரூபாய்க்கு அன்னி இருந்த கோல்டு ரேட்டுக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இந்த இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா பில்லு, அந்த கடையில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு 1,300 ரூபா கிட்ட வந்து லாபம் கிடச்சிது. ஸோ எல்லா இடத்துலையும் 8,000ன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடையில் வந்து எனக்கு 9,300 ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு அது பெஸ்ட்டாக இருந்தனால நான் அங்கேயே தான் சேல் பண்ணிக்கிட்டேன். சேல் பண்ணிவிட்டு 2 கிராம்ஸில் வந்து கோல்டு காயின் தான் வாங்கியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2,000மோ 3,000மோ பே பண்ணியிருந்தேன். அப்போது இருந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து 2 கிராம் காயினே வந்து 12,000 சில்லற, அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எனக்கு 13,000 சில்லற கிட்ட வந்திருந்தது. ஸோ அந்த பில்லை தான் நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாகவே காட்டிகிட்ருக்கேன். இது நான் வாங்கினப்போ இருந்த பில்லு வந்து என்கிட்ட இல்லை, ஏன்னா இது வந்து நான் ஷாப்புக்கு போயிட்டு வாங்கலை. ஸோ எனக்கு கல்யாணம் ஆனப்போ 2017 வந்து எங்கள் வீட்டில் தாலி பிரித்து கோப்பாங்க இல்லைங்களா, அப்போது எனக்கு உருப்படி போட்டுருந்தாங்க. அதில் போட்டு அந்த 2 உருப்படி தான். அப்போது இருந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து ஒரு 5,000 கூட வந்திருக்காது.
5000 கூட வந்திருக்காது. அப்போது இருந்த ரேட்டுக்கு வந்து அந்த 2 கிராம் வந்து கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ நான் சேல் பண்ணும்போது 2024 சேல் பண்ணியிருக்கேன். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கேப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 9300 கிட்ட போயிருந்தது. எனக்கு அது வந்து நல்ல லாபமாகவே தான் இருந்தது. ஸோ 18 கேரட்டுமே வந்து நம்ம வாங்கிறத விட சேல் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக ரேட் கூடி இருக்கிறனால நமக்கு வந்து அதுலேயுமே வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, லாபமாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே 18 கேரட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம கண்டிப்பாக தினமும் யூஸ் பண்ணுற பொருளை வந்து தைரியமாக நம்பி 18 கேரட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து தொடர்ந்து ரெகுலராக வர இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.